முன்னொரு காலத்தில் சிங்கிள்னு சொல்கிறது எப்படி ஒரு கெத்தாக இருந்துச்சோ அதே மாதிரி இப்போது இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறது ஒரு கெத்தாக இருக்குது. ஆல்ஃபா மேல் சிக்மா மேல்னு சொல்கிறதுல ஒரு கெத்து இருந்துச்சு. உண்மையில நீ அப்படி இருந்திருந்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறதுல என்னடா கெத்து இருக்குது? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இன்ட்ரோவர்ட்னு சொல்லிட்டு சுற்றுறவங்கலாம் யாரும் தெரியுமா? உண்மையான இன்ட்ரோவர்ட். அவர் இன்ட்ரோவர்ட் அப்படின்றது இன்னொருத்தவங்க போய் நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட் அப்படின்றவன் தான் வேலையை தான் பாட்டுக்கு செஞ்சுட்டு எவனையும் தொல்லா பண்ணாமல் தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு அவனோட சர்க்கிளில் உன்ன மாதிரி கிடையாது, அவனோட பர்சனல் சர்க்கிளில் மட்டுமே பேசிட்டு தனிமையை விரும்பும் நபர் தான் இன்ட்ரோவர்ட். ஆனா நீ எப்படியா? உனக்கு பயம், ஒருத்தவங்ககிட்ட பேச பயம், நினைச்சதை செய்ய பயம், யாராவது வந்து உங்ககிட்ட பேசினா கூட பதில் சொல்ல பயம். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் எடுத்துக்கோமே, டீச்சர் உன்னை டயஸ்ல ஏரியா பேசுற அப்படின்னு சொன்னா, மேம் நான் ஒரு இன்ட்ரோவர்ட் மேம், பொண்ணுகிட்ட பேசல நல்லா பேசுவான். அந்த பொண்ணே கேட்கும், ஏன் நீங்க நேரில் பேச மாட்டேங்கிறீங்க? இவரு என்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்லாம் உடனே நேரில் பேச மாட்டோம், பழகி பாருங்க. இதெல்லாம் பண்ணா இன்ட்ரோவர்ட்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் சார் இவன். இல்ல, உன்னை நீயே ஏமாத்திக்கிறடா. நீ ஒரு பொறுக்கிடா.